2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சார். என்னைக்கு அது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க? பின்னணி என்ன சார்? குற்றவாளிகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சார்? இல்ல அது 9 இளைஞ பசங்க அந்த காலகட்டத்தில் பெண்களை மிரட்டி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது நக்கீரன்ல ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டு 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் மிக மிக இதுவா பயன்படுத்தப்பட்டது. அதை உங்களுக்கு தேர்தலில் யூஸ் பண்ண உடனேயே அதிமுகவினரே ஹெல்ப் பண்ணி யார அவங்க இது பண்ணாங்களோ அவங்களை எல்லாம் பண்ணி சிபிஐக்கு கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக அவங்க எல்லாம் ஜெயில தான் இருந்தாங்க. அதாவது 90 நாளைக்கு மேல ஒருவர் ஜெயில வைக்க முடியாது அப்படின்னு சொல்ற இதுல இவங்க இந்த 9 பேரும் ஜெயில தான் இருந்தாங்க. இன்னைக்கு 9 பேருக்கும் மரண தண்டனை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த வீடியோல நக்கீரன் ஒரு எடிட்டட் வீடியோ போட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்கள் கொல்றாங்களேங்கிற மாதிரி சில மக்களை உறுத்தும் வகையில் ஒரு எடிட்டட் வீடியோவை போட்டாங்க. பட் இருந்தால் கூட அந்த வீடியோவில் இருந்த பேக்ரவுண்ட் இடங்கள் போன்றவையோடு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வீடு தான் அந்த இடம்ங்கிறதும், அவர்கள் டெலிபோன்லயும் அவங்களுடைய ஆப்பிள் போன்லயும் மற்றும் இன்னொரு லேப்டாப்ல இருந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு இது எலக்ட்ரானிக்கலி அலௌட் அப்படிங்கிற ஆங்கிள் கொண்டு போய் இப்ப 9 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் 60க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இன்வால்வ்டுன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு 8 பேர் மட்டுமே சாட்சி சொல்ல கடைசி வரை உறுதியாக இருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். யாருமே பிறல் சாட்சி ஆகலை இந்த நேரம் வரைக்கும். அதுதான் இந்த வழக்கில் அந்த 9 பேருக்கும் மரண தண்டனை வந்திருக்கு. பட் லீகல் ஆங்கிள் இது எடுபடுமா என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியால சட்டத்தை பொறுத்தவரை 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஆங்கிள் மேல போகிறப்ப இது ஆயுள் தண்டனையா போறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த நேரத்துல இதுல திமுக ஒழுங்கா நடந்துதான் பார்த்தால், இந்த நீதிபதியை போன வருஷம் டிசம்பர்லயே டிரான்ஸ்பர் பண்ண பார்த்தாங்க. அப்புறம் பல வலதுசாரி இயக்கங்கள் பெண்ணிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்த்த உடனே தள்ளி போட்டு இப்ப கூட அந்த மாசம் 23ஆம் தேதியோ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பருக்கு போட்டிருக்காங்க. சோ இந்த தீர்ப்பு வர்றதுக்கு காரணம் இதுல மக்களுடைய போராட்டமும் அந்த பாதிக்கப்பட்ட 8 பெண் குழந்தைகள் உறுதியாக சாட்சி சொன்னதும் தான் முக்கியம். அடுத்தது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இதுவா சாட்சிகளா எடுக்கலாம் என நேரடியாக பார்த்த சாட்சிகள் இதெல்லாம் கிடைக்காதுங்கிறப்ப கேட்ஜெட்ஸ் எனஃப் அப்படிங்கிற அந்த பாயிண்டை எடுத்துக்கிட்டு இந்த 9 பேருமே மிக கொடுமையான குற்றவாளிகள் என ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற நேரத்துல தான் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 9 பேருக்குமே சாகும் வரை மரண தண்டனைங்கிறது ஒரு அற்புதமான தீர்ப்பு. ஏன்னா செல்போன் வந்த காலத்துல யாரையாவது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மார்க் பண்ணி என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு மிக மிக முக்கியமானது. பட் இதுல 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒண்ணு, அந்த 8 பேர் சாட்சி சொன்னாங்க. 2வது, இத உடனடியா சிபிஐக்கு அன்னைக்கு அதிமுக கவர்மெண்ட் இதை அனுப்பிச்சது. இதுல முக்கியமா சாட்சிக்கு முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே எனக்கு பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் யார் அவர் தான் தொடர்புன்னு சொல்லி திமுகவும் நக்கீரனும் சொல்லி அவர் வழக்கில் போய் அவர் மேல குற்றம் சாட்ட மாட்டேன்னு உதயநிதியை வாபஸ் வாங்கின அவர்தான் இந்த குற்றத்தை நிரூபிக்க உதவினார் அப்படின்னு வீடியோ கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த இது சாட்சி சொன்னவங்களே சொல்லியிருக்காங்க. எனவே அதிமுகவை சேர்ந்து சில இளைஞர்கள் 1-2 பேர் அதுல திமுகலையும் இருக்கலாம். அதாவது பொள்ளாச்சிங்கிற ஊர் என்னன்னு பார்த்தால் கோயம்புத்தூருக்கும் பழனிக்கும் நடுவில் இருக்கு. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி போற ரூட்டு. ஆனால் பொள்ளாச்சிங்கிறது இன்னொரு விதத்துல மேல வால்பாறை டி எஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான ஜங்ஷன். இதை தாண்டி அந்த பைபாஸ் ரோடு ஃபுல்லா உங்களுக்கு 90களில் விண்மில் போடுறது ஆரம்பிச்சுது. அதாவது உங்களுடைய காலி இடத்துல விண்மில்ல போட்டு நீங்க சம்பாதிக்கிற மாதிரி சில பெரிய பணக்காரர்கள் உருவாகி அந்த காசை வச்சு விளையாட்டு நடந்தது. இன்றும் கூட அங்கு ஒரு மோசமான முழுசா திருந்திடுச்சுன்னா இல்லை. சோ அந்த இதுல உருவாகிய புது பணக்காரத்தனத்தின் ஒரு தொடர்ச்சி தான் இது. இது இன்னைக்கு மாட்டிக்கிட்டு தண்டனை வந்திருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக சிபிஐ கொடுத்துச்சுங்க. சோ இவர்களுக்கு மேல அப்பீல் போனாலும் தொடர்ச்சியாக, ஏன்னா திமுக அரசு இந்த
ஜட்ஜை போன வருஷமே மாத்தினாங்கன்னா புது ஜட்ஜி வந்து அத்தனையும் விசாரிச்சு அடுத்த தேர்தல் வரைக்கும் தண்டனை வந்திருக்காது. ஆனா இதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு மக்கள் போராட்டம் உதவியது. வலதுசாரி சிந்தனையாளர்களும் பெண்ணியல் போராளிகளும் இவங்களை மாத்தக்கூடாது அந்த நீதிபதின்னு சொன்னதுனாலதான் தீர்ப்பு வந்துருக்கு. இப்ப இதை வரவேற்போம். ஆனா இதே திமுக என்னங்க பண்ணுச்சு? அண்ணா நகர்ல ஒரு குழந்தை, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ரவுடி, பால் கேன் போடுறவன், ஐ மீன் தண்ணி கேன் போடுறவன் தொடர்ந்து 7 நாள் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணா. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் உட்கார்ந்து இருக்கான். இந்த கொடுமை செய்யப்பட்ட குழந்தையுடைய அப்பா அம்மாவை அடிச்சு மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போனால் அங்க ஒரு வக்கீல் வந்து வேற யார் பேர்லயோ குற்றம் இருக்கிற மாதிரி ரிலேட்டிவ் அப்படி இப்படின்லாம் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ வர, அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ண நண்பர் மாரிதாஸ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை பேர்ல வழக்கு போட்ட உடனே இதை சுயமோட்டோவா எடுத்துக்கிட்டு ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்க ஒரு எஸ்ஐடி சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு உடனே தீர்ப்பு கொடுத்துச்சு. உடனே சிபிஐ வேணும், நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு உடனே இல்ல, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க அப்படின்னும் அதுல தமிழ்நாடு கேடர்ல ட்ரெயின் ஆகாத பெண்கள் இருக்கணும்னு சொல்லி 3 பேரை தீர்மானிச்சு அவங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டாங்க. சோ இந்த வழக்குல சிபிஐ போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதுல சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி தரப்படவில்லை. இது ஒண்ணுங்க. ஆனா இந்த பொள்ளாச்சியில அது எந்த மாதிரி தொடர்பு, பணம் மிரட்டலா எப்படிங்கிறதெல்லாம் பாக்குறப்ப முழு விவரங்கள் வருமா, எந்த அளவுக்கு வந்திருக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் சாட்சி சொன்னதுல தண்டனை வந்திருக்கு. திருச்சியில ஒரு சின்ன ஸ்கூலுங்க, பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளின்னா 5வது வரைக்கும், அது லுத்ரன் சர்ச்சால நடத்தப்படுகிறது. அந்த சர்ச்சோட அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியை போய் சகாயமேரின்னு சொன்னாங்க. அவருடைய மகன் அந்த தொடக்க பள்ளிக்கு இருக்கிற ஹாஸ்டல் 10ஆம் கிளாஸ் 10 வயசு கீழே இருக்கு அதுல இருக்கிற ஹாஸ்டல் குழந்தைங்களுக்கு ஆஸ் எ டாக்டர் அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். எங்கடான்னா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊரான லால்குடியில, லால்குடி அன்பில்னா பக்கத்துல, நான் பிறந்தது லால்குடி தான். அதனால அன்பில்ல ஆரம்ப சுகாதார இதுல ஆசிரியர் டாக்டரா இருந்தவன் தன்னுடைய தாயுடைய பள்ளி ஹாஸ்டல்ல 10 வயசு கீழே குழந்தைங்க 50 பேரை 6 மாசமா துன்புறுத்தினான் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சார்ஜ் ஷீட்டோ தண்டனையோ வந்ததா தெரியல. இது ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் திடீர்னு கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ப் நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட 3 குழந்தைகள் மேல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுன்னு வழக்கு வந்ததுங்க. உடனே என்ன பண்ணாங்க, அதை செய்த முக்கியமான நபர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேரை பரப்புனாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு அவன் அரெஸ்ட் ஆன உடனே 3 நாள் போலீஸ் கஸ்டடியில இருந்ததுக்கு அப்புறமாக எலிபாஷனம் குடிச்சு தற்கொலைன்னு வந்துச்சு. அவனுடைய அப்பா அதுக்கு முதல் நாள் குடிபோதையில் 2 வீலர்ல இருந்து விழுந்து செத்தான்னு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போனதுல அந்த ஒரு பள்ளியில அது நடந்தது என்சிசி கேம்ப் இல்ல, போலி என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பள்ளி பெயர் வந்தது. அதுக்கப்புறம் 4 பள்ளின்னாங்க. ஹைகோர்ட்ல இதை சிபிஐ கொண்டு போகணும்னு சிபிசிஐடி நல்லா விசாரிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, 2 முக்கிய இதுவரை வந்த விவரம் படி 2 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் 21 குழந்தைகள் மீது பாலியல் சீண்டலுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னாங்க. அடுத்த மாசம் அக்டோபர் மாசம் வழக்கு வந்தப்போ 1,71 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன்னாங்க. அப்ப 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவங்க பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல என்சிசின்னு போன இடத்துல எவனோ திமுக ஆதரவு ரவுடிகள் இதை செஞ்சிருக்காங்களா? இத இன்னைக்கு வரைக்கும் நீங்க அக்டோபர் மாசத்துல 3 மாசத்துல நாங்க முடிச்சிடுவோம், சிபிசிஐடி ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க. ஆகஸ்ட்ல சம்பவம் வெளியில வந்தது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்ப மே மாசம் 5வது மாசம் 5 நாளும் 9 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலீங்க. அதே போல அந்த திருச்சி கேஸ் சல்மா இன்டர்நேஷனல்னு சொல்லி இதுல தூத்துக்குடியில ஒரு பள்ளி மாணவிகளை அதே மாதிரி பிடி டீச்சர் ஏதோ ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போய் தண்ணியை குடிக்க வச்சு ஆபாசமா பேசி வன்கொடுமை செய்ததா வந்துச்சு. அவனை காணும்னு அப்புறம் அவனை தேடினாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட ஸ்கூல் மேலேயே சொன்னப்ப கூட அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் சையத் அகமது, இது ஹெட்மிஸ்ட்ரஸ்
சார்லஸ் வீட்லி, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கைது ஆனாங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியில போக்சோ சட்டத்துல வெளியிலேயே வர முடியாது. இவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி தரல. எனவே இந்த பொள்ளாச்சி கேஸ்ல மிக முக்கியமாக இதுல தண்டனை இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதிமுக ஆட்சி அவங்களுக்கு சிபிஐக்கு உடனடியாக கொண்டு போய் அந்த உள்ளூர் பிரமுகரே அந்த வழக்கை நடத்துவதற்கு உதவி இருக்கார். ஐ மீன் பொள்ளாச்சி இவரே உதவி இருக்காருன்னு வருது. சோ அவர் மேல பொய்யாக கம்ப்ளைண்ட கொடுத்து நக்கீரன் மற்றும் திமுக பரப்பினர். இன்னைக்கு தண்டனை வந்துள்ளது மிக. ஆனா இதையெல்லாம் இன்னைக்கு பேசுற நேரத்துல எனக்கு ஒரு வழக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த நேரத்துல இதை சொல்லலாமா இல்லையாங்கிறது ஒரு தயக்கம் தான் வருது. இதை விட மோசமான ஒரு குழந்தைங்க, பள்ளி கல்லூரி குழந்தைங்க தான் முழுக்க முழுக்க நடந்தது. இது அஜ்மீர் தர்கா செக்ஸ் ஸ்கேண்டல்னு கூகுள்ல போட்டீங்கன்னா 1992 வருங்க. அங்க அஜ்மீர் தர்கால முத்தவலியா இருந்தவங்க, அதாவது மௌல்வி பரம்பரை அரங்காவலர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அஜ்மீர்ங்கிறது அந்த தர்காவை சுத்தி தான் அந்த ஊரே இருக்கு. அதுக்கு தினம் ஆயிரக்கணக்கில் டூரிஸ்ட் வருவாங்க. அந்த ஊர்ல அந்த முத்தவலி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தன் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவரா இருந்தா, இன்னொருத்தன் செயலாளர் இருந்தா. இவங்க தன்னுடைய தங்கைகளுடைய நண்பர்கள், ஐ மீன் பள்ளி +1 படிச்சுட்டு இருந்த தங்கைகளுடைய ஃப்ரெண்ட்ஸோட பழகி, நீங்க எல்லாம் பாலிடிக்ஸ்ல சேருங்க, நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கெல்லாம் கேஸ் கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம், வீட்டுக்கு போன் வாங்கினா கஷ்டம், இதெல்லாம் நீங்க பாலிடிக்ஸ்ல சேர்ந்தா நான் வாங்கி தரேன், அது இதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்துக்கிட்டு தங்கையோட ஒரு 2 தடவை பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஊர்ல அவங்க தான் பெரிய குடும்பம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு மரியாதைன்னு இந்த குழந்தைங்க போயிருக்காங்க. ஒரு 2 ட்ரிப்புக்கு அப்புறம் 3வது ட்ரிப் ஏதோ ஒரு நாள் தனியா ரோட்ல வர்றப்ப அவங்க கூப்பிட்டு வா சாப்பிடலான்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ், ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல இது மயக்க மருந்து கொடுத்து ரேப் பண்ணிட்டு அதை பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தாங்க எடுத்தாங்க. அன்னைக்கு 88, 92 4 வருஷம் இது நடந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டிடுறாங்க. இது மாதிரி 4-5 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முகத்துல பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இவங்க இதை அடிக்கடி காரு பெண் குழந்தைங்களோட அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகுதுன்னு அவங்க குடும்பத்தை, அந்த முத்தவல்லி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சு போய் 18 இளைஞர்கள் எல்லாமே அந்த அஜ்மீர் தர்கா முத்தவல்லி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் இதுல சேர்ந்துக்க கிட்டத்தட்ட 200 பெண் குழந்தைகள் 3 வருஷம் இது தொடர்ந்து இருக்கு. அந்த பீரியட்ல 91, 92ல ஒரு முக்கியமான ஸ்கூலு, ஒரு காலேஜ், 2ம் இன்வால்வ். நான் பேர் இதுல சொல்ல விரும்பல. 18 குழந்தைகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடியோல இத பிரிண்ட் எடுத்து மிரட்டுறதுக்கும் அவங்க அந்த 18 பேர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்களாம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல பிரிண்ட் போடுறதுங்கிறதே ரொம்ப கம்மியா போயிடுச்சு. ஆனா அன்னைக்கெல்லாம் பிரிண்ட் யார் போடுவாங்கன்னா, ஒண்ணு கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிறவங்க, இல்ல பத்திரிகை நிருபர்கள் தான் அதிகமாக பிரிண்ட் போடுவாங்க. ஏன்னா பத்திரிகைக்கு அவங்க அனுப்பணும் ஹெட் ஆபீஸ்க்கு. ஆனா இங்க என்னடான்னு சொன்னா, அப்படி வர்ற ஒரு பத்திரிகை நிருபர் இதை பார்த்துட்டு, பல பத்திரிகை நிருபர் பார்த்துட்டு இதை போட்டோவை வாங்கிக்கிட்டு அவங்க சில குடும்பங்களை மிரட்டி துட்டுக்கு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் அந்த ஊர்ல மிகப்பெரிய பள்ளிக்கூடம், ஃபாத்திமா பள்ளிக்கூடம்னு ஒரு கிறிஸ்டியன் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்த 11 பேர் ரொம்ப தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் காலேஜ் சேர்ந்த 18 குழந்தைகள் தற்கொலை பண்ண. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பத்திரிகையாளர், ஒரு விசேந்து பரிஷத்காரர் தன்னுடைய பத்திரிகையில இதை போட்டு உடனடியாக, அன்னைக்கு இது 92ல தான் உங்களுக்கு இது, அதுக்கு பேர் என்ன சொல்றது, நம்ம அயோத்தியில அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டு முஸ்லிம் இந்து பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு மிக மிக மெதுவாக விசாரிச்சு, அதுல மிக முக்கியமான நம்பர் 1 அக்யூஸ்ட அவன் மென்டலி அன்ஸ்டேபிள்னு 2003 வரைக்கும் அவனுக்கு தண்டனை கிடைக்கல. 2006ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 2013ல வெளில வந்துட்டான். இப்ப சமீபத்துல ஒரு 6 பேருக்கு போக்சோல அவங்களுக்கு 12 வருஷமா என்னமோ கொடுத்துருக்காங்க. ஒருவருக்கு கூட 200க்கும் மேற்பட்ட இந்து பெண் குழந்தைகள், ஏன்னா பண்ணவன் துளுக்க முஸ்லிம், அவன் தெளிவா ஹிந்து குழந்தைங்களை, சவிதா ஸ்கூல்ல இன்னும் 2 ஸ்கூல் வரும். சோ இந்த தெளிவாக இப்படி நடந்துச்சு. ஆனா அன்னைக்கு போட்டோ தான், வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ வச்சு இப்படி மிரட்டி செய்யப்பட்டது. அதுலயும் பல பேர் விட்னஸ் பேக் அடிக்க, சில பேர் பாட்டிகளாய் 88, 92 இன்னைக்கு சாட்சி கொடுக்கறது, எத்தனை வருஷம் என்ன இப்படி பண்ணுவீங்கன்னு அழுததெல்லாம் வீடியோவா ஒரு சினிமாவா வந்தது. அந்த சினிமா வந்தப்ப இன்னைக்கு இருக்கிற அஜ்மீர் தர்கா அந்த குழந்தைங்க பேர்ல தான் தப்புலாம் பேசி அப்புறம் அது கண்டிக்கப்பட்டது. எனவே பெண்களை நாம் நல்ல பலமாக வளர்க்கணும். யாராவது ஒன்ன மிரட்டினா உடனே அப்பா அம்மா
கவுன்சிலர்ஸ்க்கு சொல்லணும். எனவே இது மாதிரி நடந்திருந்தா பல விஷயங்கள் பாதிக்கப்படாம இருக்கலாம். அடுத்தது தற்கொலைகள், நீட்டுக்காக இருக்கட்டும், தேர்வுக்கு, இதுக்கு எல்லாம் காரணம் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் தெளிவான பலம் கொடுக்கப்படல. உளவியல் ரீதியில ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கொடுக்கணும். அத்தனை குழந்தைகளையும் சக பெண்களை சகோதரிகளாக பார்க்கணுங்கிறது வரணும். எனவே இன்னைக்கு பொள்ளாச்சியில இது நடந்திருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் சிபிஐக்கு உடனடியாக மாற்றப்பட்டதுதான். சரிங்க, பொள்ளாச்சியில இந்த வழக்கு சிபிஐ தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. இதை தாண்டி மற்ற வழக்குகள் ஏதாவது சிபிஐ திமுக பண்ணியிருக்கா? ஏன் இதை இதோட, ஏன்னா வெறும் சட்டசபையில இப்ப மீட்டிங்ல பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அந்த 9 பேரை தவிர இதுல மற்றவர்கள் இருக்காங்களா? மெயின் கேஸ்ல அதை சிபிஐ நடத்தும். மற்ற விஷயங்களை ஏன் அங்க பண்ணல? இன்னைக்கும் பொள்ளாச்சிங்கிறது ஒரு கோஸ்ட் டவுனா தான் இருக்கு. சோ திமுக இதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துறதா இருந்தால் அந்த கிருஷ்ணகிரி என்சிசி கேம்பா இருக்கட்டும், திருச்சி பிஷப் ஹைமன் இதுவா இருக்கட்டும், தூத்துக்குடி, இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். எனவே இதை உடனடியாக எல்லா கேஸுக்கும் இது பண்ணணும். ஐ மீன் என்சிசி இதை இன்னும் சார்ஜ் ஷீட் பண்ணலன்னா சிபிஐக்கு மாத்தணும்னு கோரிக்கை வைப்பேன். இந்த பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இது திமுக எடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லி RS பாரதி வந்து பெருமிதமா சொல்றாரு சார். பல போராட்டங்களை எடுத்துதான் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவரோட கொடுங்கோல் ஆட்சியில இந்த மாதிரியான சம்பவத்துக்கு திமுக பல போராட்டங்களை கையில் எடுத்து இப்ப வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களோட பார்வை என்ன சார் இதுல? இல்ல, இது அந்த பொள்ளாச்சியில அந்த பசங்க செஞ்சதுக்கு காரணம் ஈவே ராமசாமியார்னு சொன்னா அது சரியும். ஏன்னா ஈவே ராமசாமியார் என்ன சொன்னார்னா, நம்ம வீரமணி சாரு பிபிசி சொல்லியிருப்பார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேசியிருப்பார். இன்னைக்குமே திமுகவினரா இருக்கட்டும், திகவினரா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நாகரீக மனிதர்களுக்கு எதிரான காட்டு மிராண்டிகள். இன்னைக்குமே யாருக்காவது கல்யாணமே போட மாட்டாங்க, இணையர்கள் சேரும் விழான்னு தான் போடுவாங்க. அவங்க தம்பதிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது நம்ம சனாதன அறத்தில், அதாவது இந்து மதத்தில் திருமணம் ஆனவர் மனைவியவே தர்ம பத்னிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவோம். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்ற திருவள்ளுவர். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யறதா. ஆனா மனைவிங்கிற வார்த்தையே சொல்லாம இணையர் அப்படின்னு சொல்றதும், சமீபத்துல பொன்முடி பேசின அசிங்கங்கள், அதுக்கப்புறம் சொந்த மகள் கனிமொழியை சட்டசபையில என்னுடைய மகள் அல்ல என்று கருணாநிதி சொன்னார் என்றெல்லாம் கூறுவார்கள். அதுக்கு அடுத்தது என் மகள் கனிமொழியின் அம்மா அப்படின்பார், மனைவி துணைவி இணையும்பாங்க. ஏங்க இதே போல இன்னொரு கேஸ் சொல்றதுன்னா அண்ணா நகர் கேஸ், CN அண்ணாதுரை அண்ணா பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு ஹாஸ்டல்ல இருந்த குழந்தைய அந்த கேம்பஸுக்குள்ளேயே ஒரு திமுகவின் திரு பெரியாரின் பேரனா இல்ல அப்பா ஸ்டாலினின் மகனான்னு தெரியல, ஒருத்தன் இது பண்ணா. அதுல முதல் நாள் வந்த தகவல்கள், அந்த பொண்ணோட அவன் பேசிட்டு இருக்கப்ப ஒரு இன்கமிங் போன் கால் ரிங் அடிக்க எடுத்து பேசி இது இல்ல நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கமிஷனர் அப்படி ஒரு போன் கால்லாம் கிடையாது, அது ஏரோப்ளேன் மோட்ல போட்டதுன்னு சொன்னாங்க. கடைசியில ஈவன் உச்சநீதிமன்றமே ஹைகோர்ட் சொன்ன அந்த இது SIT கூட சரியாக விசாரிச்சுதான் தெரியல. ஏன்னா ஒரு கமிஷனர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழே வர்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், SIs, DSPs என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. எனவே இந்த வழக்கின் வெற்றிக்கு காரணம் சிபிஐக்கு போனதுதான். கிட்டத்தட்ட வழக்கு விவரங்கள் வெளியில வந்து 13வது நாளே சிபிஐக்கு அனுப்பிச்சாச்சு. இதுல பெரிய போராட்டம்லாம் இல்லை. ஒண்ணு மீடியாவை மிகவும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல உடனடியாக சிபிஐக்கு கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு எந்த தலையீடும் செய்யல. இந்த சிபிஐக்கு போறப்பையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் சாட்சிகளுக்கு பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த அதிமுக பிரமுகர் உதவினார் என்பதும் ஆன் ரெக்கார்ட் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதுல திமுக இன்னைக்கு அரசியல் செய்யுதுன்னால் திமுக பொம்பளை பொறுக்கிங்க, அரசியலுக்காக பிண அரசியல் செய்வதிலும் இது பண்றதுக்கும் இன்னுங்கிறது இன்னொரு விஷயம். அதனால நமக்கு இந்த இன்னைக்கு பொள்ளாச்சியில இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு உடனடியாக அதிமுக அனுப்பப்பட்டது. ஆனா சிபிஐக்கு போன எல்லா வழக்கையும் தடை பண்ணிட்டு இருக்கிறது திமுக. அதனால தயவு செய்து திமுக அரசியல் பண்ண வேண்டாம். நீங்க நேர்மையானவர்கள் என்று சொன்னால் அந்த அண்ணா நகர் வழக்கு சிபிஐக்கு போறது ஏன் தடுத்தீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்போ என்சிசி கிருஷ்ணகிரி என்சிசி கேம்ப் செக்ஸ் ஸ்கேண்டல் 1,71,00,000 ரூபாய் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கீங்க. 2 குழந்தைங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பாலியல் வன்கொடுமை
மீதி குழந்தைகளுக்கு 1 லட்சம்னா அப்ப 150க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் ஸ்கூல்ல நடந்த என்சிசி கேம்ப்ல நடந்துச்சா? இது என்ன? வெள்ளை அறிக்கை கொடுங்க, சிபிஐக்கு அனுப்புறனா அனுப்புங்க. ஏன்னா சில 1க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூட இருக்கலாம், திருப்பத்தூர் வரலாம், கிருஷ்ணகிரி வரலாம், இந்த பக்கம் சேலம் வந்திருக்கலாம். எத்தனை ஸ்கூல்ஸ்ன்னே நமக்கு தெரியல. ஏன்னா அதுல ஒரு பாதிரியார் கூட ஜிம் வச்சு நடத்துறவர் கைதுன்னு சொல்லி புதிய தலைமுறையில வந்துச்சு. சோ இது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இது சொன்னேன் உங்களுக்கு, தூத்துக்குடி சர்மா இன்டர்நேஷனல். இது மாதிரி எத்தனை பள்ளிகள் இதுல எல்லாம் இன்னொன்னு கன்னியாகுமரியில காசி என்ற ஒரு பையன் ஒருத்தன் 80 பெண்களை மிரட்டி பண்ணான்னு வந்துச்சு. அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை நீங்க உங்க பீரியட்ல வாங்கி தரல. எனவே இதுக்கு இந்த வழக்கு முழுக்க முழுக்க வெற்றிக்கு காரணம் சிபிஐக்கு சென்றதும், அந்த வழக்கை எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம, இன்னும் சொல்ல போனால் சாட்சி சொல்வதற்கு அந்த பொள்ளாச்சியின் உள்ளூர் பொள்ளாச்சி ஜெயராமனே நம்ம சொல்லலாம், பேர் சொல்றதுல ஒண்ணும் இல்லை, அவர் உதவினார். ஆன் ரெக்கார்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே திமுக இதை வைத்து அரசியல் செய்வது என்றால், திமுக பொல்லாதவர்கள், பிண அரசியலும் பொய் அரசியலும் செய்பவர்கள் என்பதை நாம் உணரலாம். இதுல அந்த 9 பேர்ல ஒருவன் திமுக பிரமுகர் மகன் என்றும் அன்னைக்கு செய்திகள் வந்தது, அதை அமுக்கி இருப்பாங்க.